தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பயணம் செய்த வாகனம் கடந்து சென்றதும் சரிந்து விழுந்திருக்கிறது. அலங்கார வளைவு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், தற்பொழுது அந்த அலங்கார வளைவு சரிந்து இருக்கிறது, அங்கு யாருக்கேனும் விபத்து ஏற்பட்டு இருக்கிறதா? அது தொடர்பான முழு விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 3 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார். இன்று காலையில் திருவண்ணாமலை நகரத்தில் விவசாயிகள் மற்றும் வணிகர்களிடையே எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து காஞ்சி புதுப்பாளையம் வழியாக செங்கம் பகுதியில் நடைபெறும் பிரச்சாரத்திற்கு திருவண்ணாமலையிலிருந்து வேனில் புறப்பட்டார். அப்போது காஞ்சி வழியாக புதுப்பாளையம் வரும்போது அவரை வரவேற்க வரவேற்பு வளைவுகள் பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. அவர் புதுப்பாளையம் அருகே வரும்போது அந்த வரவேற்பு வளைவை கடந்து சென்ற போது திடீரென பலத்த காற்று அடித்துள்ளது. இந்த காற்றினால் அவரை வரவேற்க வைத்திருந்த பேனர் சரிந்து விழுந்தது. ஒரு சில மணித்துளிகளில் அவரை கடந்து வந்த பிறகு அந்த பேனராக சரிந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் இந்த பேனர் சரிவால் யாருக்கும் சிறு காயம் எதுவும் ஏற்படாத வண்ணம் இருந்தது. இதனைத் தொடர்ந்து கிளம்பி செங்கம் பகுதியில் தற்போது பிரச்சாரமானதை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.